ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரீசெண்டாக வந்து ஊட்டி போயிருந்தேன். அதுக்கான கம்ப்ளீட் ஐட்னரி நீங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறீங்க, கார் இல்லாமல் நீங்கள் ட்ரெயின் எடுத்து வரலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஐட்னரி வந்து நான் இதில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை தருமபுரியிலேருந்து நீங்கள் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஐட்னரியும் இதில் இருக்குது. என்னென்ன ட்ரெயின், என்னென்ன டைமிங்க்கு வரும், எவ்வளோ ப்ரைஸு, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஊட்டி போனதுனால ஊட்டியோட ஹிஸ்ட்ரி கொஞ்சமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊட்டியை வந்து யார் டிஸ்கவர் பண்ணியிருக்கா, என்னென்ன டைமில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் அங்கே நடந்திருக்கு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்க டைமில் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஜான் சலைவன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டராக இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கூலஸ்ட்டு பிளேஸை வந்து டிஸ்கவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சீரியஸாக எடுத்த ஜான் சலைவன் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டலாம் விசாரிக்கிறாரு. அப்போ எல்லாம் அங்கே இருக்க லோக்கல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போனால் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்க லோக்கல்ஸ். ஸோ வந்து ஜான் சலைவன் என்ன பண்ணுறாரு, அவரோட டீமோட வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாகவோ என்னவோ ட்ராவல் பண்ணி இந்த நீல்கிரிஸ், இப்போ நீல்கிரிஸ்ன்னு சொல்கிற ஊட்டி மலையை வந்து ரீச் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் கூட வந்தவங்க நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து வந்து என்னென்னா, இவர் போனவொடனே இவர் வந்து டோடா அப்படிங்கிற ட்ரைப் தான் வந்து இவரை வந்து வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஊட்டி இவரை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே யார் யார் என்னென்ன ட்ரைப் வந்து அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோடா, கோத்தாஸ், குறும்பாஸ், படுகாஸ், இரல்வாஸ், இந்த எல்லா ட்ரைபும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு தொழில்கள் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டோடா. இந்த டோடா கம்யூனிட்டி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க கம்ப்ளீட்டாகவே டெய்ரி ப்ரொடக்ஷன், அதாவது பஃபலோ எருமை வந்து வளர்த்து அதுலேருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய் அப்படி இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிராஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃப்ட்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஊட்டி போனால் வந்து ஒயிட் கலர் பெட்ஷீட்டில் வந்து ரெட் வித் பிளாக்கில் வந்து எம்ப்ராய்ட்ரி போட்டு விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இந்த டோடா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோத்தாஸ் வந்து பாட்ரி பண்ணுறதும் மியூசிஷியனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குறும்பாஸ், இவங்க வந்து பேம்போவில் வந்து கிராஃப்ட் பொருட்கள் பண்ணுறது, பேம்போவில் பேஸ்கெட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து படுகாஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே அக்ரிகல்ச்சரில் இருந்திருக்காங்க. பொட்டேட்டோ விளைவிக்கிறது, கேரட் விளைவிக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சரை வந்து படுகாஸ் வந்து பார்த்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மலையோட ஸ்லோப்பில் வந்து இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேன் எடுக்கிறது, வேட்டையாடுறது, இதுதான் இவங்களோட தொழிலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊட்டியை வந்து ஒரு வழியாக ஜான் சலைவனும் டிஸ்கவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொலோனியல் டெவலப்மெண்ட்டெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேவையான வசதிகளை, உங்களுக்கு தேவையான வீட்டு கட்டிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ரயில்வே ஏரா ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, ஏன் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் ஒரு ரயில்வே பாதையை அமைச்சு ஒரு ட்ரெயின் விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு 1899 1908 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஏரா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஊட்டி லேக், எல்லாருக்கும் தெரியும் ஊட்டி லேக் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு ஊட்டி லேக்கை வந்து பார்த்திங்கன்னா 1824 தான் வந்து ஊட்டி லேக்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் எல்லாம் 1973 வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொட்டானிக்கல் கார்டன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பொட்டானிக்கல் கார்டன் வந்து 1847 வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஊட்டியை டெவலப் பண்ணி தேவையான வசதிகள்லாம் பண்ணி செட்டில் ஆகிருக்காங்க பிரிட்டிஷ் வந்து அங்கே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஐட்னரி வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி வந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் பெங்களூர்லேருந்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கேஎஸ்ஆர், அதுக்கப்புறம் எஸ்எம்விடி, இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷன், இங்கே இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு டைரக்ட் ட்ரெயினே இருக்குது. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2 PM, அதாவது மதியம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் 9 மணிக்கு இங்கே ரீச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்குது. 2:20 PMக்கு ஸ்டார்ட் ஆகி வந்து 8:45க்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்குது. திரும்ப ஈவினிங் 7 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குது. திரும்ப 10 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குது. 11க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. 12க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த மாதிரி வந்து ட்ரெயின் வந்து உங்களுக்கு இருக்குது. சார்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 400, 600
1000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது. இதே நீங்கள் வந்தே பாரத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1200லேருந்து 261 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஸ்லீப்பர் இருக்குது. நீங்கள் மதியம் வந்து பிளான் பண்ணி ஈவினிங் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுறீங்களா, இல்லை நைட்டு பிளான் பண்ணி ஒரு மார்னிங் ஒரு 6-7க்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து. நீங்கள் ஸ்லீப்பரில் வரீங்கன்னா அதில் ஏசிக்கு தனியாக ஃபீஸஸ் இருக்குது, நான் ஏசிக்கு தனியாக ஃபீஸஸ் இருக்குது. ஏசினா உங்களுக்கு வந்து ஒரு 800 onwards உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து நான் ஏசி நீங்கள் வந்து ஸ்லீப்பரில் வரீங்க, அது வந்து நான் ஏசி அப்படின்னா ஒரு 600 400 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எப்படின்னா நீங்கள் எந்த ட்ரெயினில் வர போகிறீங்க, என்ன கிளாஸில் வர போகிறீங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, ஸ்லீப்பர் நார்மல் ஸ்லீப்பரில் வர போகிறீங்களா, ஏசி ஸ்லீப்பரில் வர போகிறீங்களா, இல்லை மதியம் நீங்கள் உட்காந்துட்டே வர போகிறீங்களா, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒன் ட்ரிப்பை வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் எடுத்து வரீங்க, நீங்கள் சிங்கிள் பர்சனாக ட்ரெயின் எடுத்து வரீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினுக்கு கம்மிங் அண்ட் ரிட்டன் இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 1200க்குள்ளே வரும். நீங்கள் எந்த கிளாஸை பொறுத்து வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் காந்திபுரம் போனீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு டைரெக்டாக பஸ் கிடைக்கும். மேட்டுப்பாளையம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து n நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ், அதாவது 10 minutes கான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஊட்டிக்கு பஸ் இருக்குது, குன்னூருக்கு பஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கோத்தகிரியில் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஊட்டி குன்னூர் ரெண்டுமே போகாமல் கோத்தகிரி போகிறீங்கன்னாவும் உங்களுக்கு டைரக்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே இருக்குது. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் ஊட்டி போகிறதா இருந்தால் உங்களுக்கு 50 rupees டிக்கெட் ஒரு பர்சனுக்கு, அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இதாகும். நெக்ஸ்ட்டு வந்து அக்கமடேஷன் வந்து நீங்கள் வந்து எத்தனை நாள் பிளான் பண்ணுறீங்க, 3 nights நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு 3 days 3 nights ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 4000 கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் லக்ஸூரியாக போகிறீங்க அப்படின்னா வந்து பர் டேக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து உங்களுக்கு 1300 onwards ஸ்டார்ட் ஆகுது. இல்லை உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடு கொஞ்சம் லக்ஸூரியான ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா 2700லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணாலாம், நீங்கள் வந்து சென்ட்ரல் ஊட்டியில் நீங்கள் வந்து கார் எதுவுமே கொண்டு வரல, நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயினில் வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் ஊட்டியை சூஸ் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆல்ரெடி காரில் தான் வந்திருக்கீங்க, நீங்கள் காரில் தான் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறீங்க, எனக்கு வந்து ரொம்ப அமைதியாக ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் அவிலாஞ்சி சைடு போய் ஸ்டே பண்ணலாம். அவிலாஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து 20 kilometers அவையில் இருக்குது. இல்லை நீங்கள் மசினகுடி சைடில் கூட போய் ஸ்டே பண்ணலாம். மசினகுடினா எக்ஸாக்ட்லி மசினகுடி கிடையாது, ஊட்டியிலேருந்து தலைக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து ஊட்டியிலேருந்து 10 நிமிஷம். அங்கெல்லாம் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா சிட்டி இல்லாமல் கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கொண்டாலேருந்து மசினகுடி போகிற ரோட்டில் வந்து நாங்கள் வந்து கல்லட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து எங்களுக்கு 3 days 3 nights வந்து பார்த்திங்கன்னா 4400 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே கிடைக்காது, அங்கே ஷாப்பும் இருக்காது. ஸோ நீங்கள் காரில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ராவல் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கெங்கே போகலாம், அதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிளேசஸ் டு விசிட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நீங்கள் பிளேசஸ் டு விசிட்னால் நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலேக்கு பொட்டானிக்கல் கார்டன், டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, தொட்டபெட்டா பீக் இதெல்லாம் மட்டும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அதோட என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி டைமிங் என்னென்னு சொல்லிடுறேன். தொட்டபெட்டா பீக்னால் உங்களுக்கு 7 AM onwards வந்து இருக்குது. 7 AM onwards ஸ்டார்ட் ஆகி வந்து 6:30 PM வந்து முடிஞ்சிருது. அப்புறம் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரினா யூஸ்வலாக 9 AM onwards இருக்குது. 6:30 PM இது முடிஞ்சிருது, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து பொட்டானிக்கல் கார்டனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 AM onwards 6 PM வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 AM onwards 6 PM வந்து உங்களுக்கு போட் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தொட்டபெட்டா பீக்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 rupees என்ட்ரி டிக்கெட்டு, உங்களுக்கு டீ ஃபேக்ட்ரினா 20 rupees என்ட்ரி டிக்கெட்டு, பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி 100 rupees என்ட்ரி டிக்கெட்டு, ரோஸ் கார்டன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 rupees வந்து என்ட்ரி டிக்கெட்டு. இதே போட் ஹவுஸ் போகிறீங்கன்னா நீங்கள் நார்மல் போட்டு அதாவது பெடல் பண்ணிட்டு போகிற போட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 375 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா 500 onwards இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பெடல் பண்ணி போடுற போட்டு, துடுப்பு போகிற போட்டுனா ஒருத்தர் வந்து துடுப்பு போட்டு உங்களை கூட்டிகிட்டு போவார். இல்லை பெட்ரோல் போட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா ஆல்ரெடி வந்து பெட்ரோல் போட்டு உங்களை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 12 பேரோ 20 பேரோ அந்த போட்டில் போவாங்க, அதையும் சுற்றி காட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பெடல் பண்ணிட்டு போகிறதுனா நீங்களே பெடல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஐட்னரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் எல்லோரும் யூஸ்வலாக போகிற பிளேஸுக்கு வந்து எனக்கு போக வேண்டாம், எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ஒரு எஸ்கேப் வேணும், எனக்கு வந்து ஒரு டீ பிளான்டேஷன் மாதிரி அந்த மாதிரி ஸ்டேயில் இருக்கணும்னா அந்த மாதிரி ஸ்டேயும் இருக்குது. பட் ப்ரைஸஸ் கொஞ்சம் வேரி ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவிலாஞ்சி சைட் போகலாம், நீங்கள் மசினக்குடி சைடில் போகலாம், இல்லை குன்னூர் போகலாம். இந்த மாதிரி ஏரியாலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மெயினாக அந்த டீ பிளான்டேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட் ஒரு வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா கோத்தகிரி தான் பெஸ்ட்டு. நீங்கள் கோத்தகிரி போகலாம். அங்கே தான் டீ பிளான்டேஷனுக்குள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரி இதெல்லாமே இருக்குது. சரி, அப்போ வந்து டாக்ஸி கேபு அந்த மாதிரி எடுத்து போகிறேன். நான் வந்து இங்கேருந்து ட்ரெயினில் தான் போயிருக்கேன். டாக்ஸி கேபில் தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி உங்களோட பிளான் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா 350 ஆன்வர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன் டே பூராமே நீங்கள் வந்து நான் சுற்றி பார்க்க போகிறேன், அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கேபை நீங்கள் ப்ரைவேட் கேபை ஹையர் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 கிட்ட பர் டேக்கு ஆகும். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி லேக்கு இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் ஊட்டி லேக் போகணுன்னா நீங்கள் வந்து காந்தல், ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காந்தல் போகிற பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி லேக் போகும். நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ, பையனாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 7 ருபீஸோ 10 ருபீஸோ சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து டீ ஃபேக்ட்ரி, தொட்டபெட்டா அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரி போகிற பஸ்ஸு டைரெக்டாக ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோத்தகிரி போகிற பஸ் ஏறினீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3வது ஸ்டாப்போ 4வது ஸ்டாப்போ வந்து டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி வரும். அப்படியே அங்கே இறங்கிட்டு இல்லை நான் தொட்டபெட்டா அதை பார்த்துட்டு மறுபடியும் போகிறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இறங்குனீங்களோ அதே இடத்துல வந்து ஏறினீங்கன்னா மறுபடியும் தொட்டபெட்டா போகிறதுக்கும் உங்களுக்கு பஸ் இருக்குது. நீங்கள் பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம். ஸோ அது ரொம்ப மினிமல் சார்ஜஸாக தான் இருக்கும். ஈவன் 50 ருபீஸ் கூட வராதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகணுன்னா நெக்ஸ்ட்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோத்தகிரி கோத்தகிரி பஸ்லேயே ஏறிட்டு ஸ்டாப்பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன் போகிற இதில் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. இல்லை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே நடந்தே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு மறந்துச்சு, சாரி. அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பெட்டர் வந்து நீங்கள் கோத்தகிரி போகிற பஸ் எடுத்து போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ட்ராவல் காஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ப்ரைவேட் கேபை ஹையர் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காசு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். சில டைம் 500 ருபீஸ் சும்மா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு பெங்களூரோட ஜாஸ்தியாக கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு அந்த மாதிரிலாம் போகிறது இருந்தால் per பர்சனுக்கு 250 என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் ஹார்ஸ் ரைட் போகணுமா என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடெலாம் எங்கே இருக்குன்னா ஊட்டி லேக்லேருந்து ஹார்ஸ் ரைடு இருக்குது. நீங்கள் ஊட்டி லேக் போயிட்டு போட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட் கடை அந்த மாதிரிலாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேக்ட்ரியில் வாங்குகிற சாக்லேட் வாங்குறதா வந்து ஃபேக்ட்ரியிலே வாங்கிக்கோங்க. நீங்கள் வெளியெல்லாம் சாக்லேட் வாங்கினீங்கன்னா நட்ஸ்ன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பழசான நிலக்கடலை, அதாவது கிரவுண்ட்நட் அதெல்லாம் தான் போட்டு கொடுப்பாங்க. அது அவ்வளோவா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டனுக்கு பர் பர்சனுக்கு வந்து 75 ருபீஸ் டிக்கெட்டு. நீங்கள் வந்து என்னென்னா ரோஸ் கார்டன் போகிறதா இருந்தால் வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதை அவாய்ட் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனில் பூவே கிடையாது, எல்லாம் பூவெல்லாம் உதிர்ந்துருச்சு மழை பெஞ்சு. அதனால் ரோஸ் கார்டன் போகிறது வேஸ்ட்டு தான். பட் பொட்டானிக்கல் கார்டன், அதுக்கப்புறம் வந்து டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, லேக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருக்கும். பிளேஸும் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஊட்டி விட்டு ரிட்டன் வரதுன்னா சேம், நீங்கள் வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் பஸ் எடுத்து வரலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து அடுத்து கோயம்புத்தூர் வந்து நீங்கள் எந்த டைமிங்க்கு ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை டாய் ட்ரெயினை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் டாய் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் நீங்கள் ப்ரியராகவே புக் பண்ணணும். டாய் ட்ரெயின் புக் பண்ணோன்னா நீங்கள் வந்து 3 months அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300லேருந்து 600 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ்னால் 300 and 600 அந்த மாதிரி, 300 to 600 அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் கிளாஸ்னால் உங்களுக்கு 300 rupees to 60 rupees மாதிரி இருக்குது. நீங்கள் 3 months முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 30 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ட்ரெயின் வந்து 7 AM ஆன்வர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 AM வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேட்டுப்பாளையம் வந்து வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் வந்து ப்ரியராக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.